واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا فيما أن تمسكتم بهما كتاب الله وسنتي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மஸ்ஜிதிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்வில் எவ்விடயத்தில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை எம் வாழ்வில் இருந்து தூரப்படுத்த வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தந்த விடயங்களை முடிந்த மட்டும் எம் வாழ்வில் நடப்பதன் மூலமாக மறுமை வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் முதலில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் துல்ஹஜ் மாதத்தின் இறுதி பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். 1447வது ஹிஜ்ரி ஆண்டின் விடை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 1448 ஹிஜ்ரி ஆண்டை சந்திக்கக்கூடிய ஒரு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நாம் இதனுடைய வரலாற்றை, ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பு எப்போது இடம்பெற்றது, ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த தியாக பயணம் இஸ்லாமிய உம்மத்தில் எதனை கற்றுத்தருகிறது, இதன் மூலம் எமது இஸ்லாமிய சமுதாயம் அடைந்திருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை சில குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை தெளிவுபடுத்துவது காலத்தின் பொருத்தம் என்று கருதுகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எமது சமூகத்திலே ஒருவரிடம் கேட்டு பார்த்தால் எமக்கு அறிமுகமான ஆண்டு கணிப்பு எதுவென்று கேட்டு பார்த்தால் அவர்கள் கிறிஸ்துவாண்டத்தை பயன்படுத்துவார்கள். எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள் கற்றுத்தந்த இஸ்லாமிய ஆண்டு கணிப்பை எங்கிருந்து வந்தது, யார் இதனை அறிமுகம் செய்தது என்ற அந்த வரலாறே தெரியாத ஒரு சமுதாயம் எம்மில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய கலண்டர் அறிமுகம், ஆண்டு கணிப்பு என்பது, ஹிஜ்ரி அந்த கணிப்பு என்பது ஆரம்ப காலத்தில் இந்த கணிப்பு முறை இருக்கவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு நடைமுறை ஆண்டு கணிப்பு இருந்து வந்துள்ளதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய தூதை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்கிற நேரத்திலும் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகத்திலே 12 மாதங்களுடைய எண்ணிக்கை உலகத்தில் இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டு கணிப்பு என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் ஒரு பழக்கமும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம் வரைக்கும் இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு கணிப்பு என்பது எமது சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கவர்னர் அபு முஸல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த நபித்தோழர் ஹலீஃபா அவர்களுக்கு பதில் எழுதுகிற போது, எங்களுடைய விடயங்களை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு, அரச ஆவணங்களை செவ்வனே பாதுகாப்பதற்கு, திகதியிட்டு அதனை பாதுகாப்பதற்கு ஒரு பொருத்தமான ஒரு திகதி கணிப்பை கணிக்கலாமே என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியாயம் என்பதை கருதி
முக்கியமான சில சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு ஆலோசனையிலும் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை மையப்படுத்தி எமது ஆண்டு கணிப்பை நிர்ணயிக்கலாம். இன்னொருவர், ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வை மையப்படுத்தி ஆண்டு கணிப்பை நாங்கள் செய்து கொள்ளலாம். இன்னொருவர், ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வை மையப்படுத்தி ஆண்டு கணிப்பை நாங்கள் கணித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இறுதியாக இஸ்லாமிய வரலாற்றில் சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் எதிராக இஸ்லாமிய சமூக வரலாற்றிலே மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாக எடுத்து காட்டப்பட்ட ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி இந்த ஆண்டு கணிப்பை வைக்கலாம் என்று ஆலோசனை பெறப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் அந்த விடயத்தையே தெரிவு செய்தார்கள். அன்று முதல் உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத் நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதை அறிந்து கொண்ட அந்த முக்கியமான சஹாபாக்கள் ஆண்டு கணிப்பை ஹிஜ்ரத் ஆண்டிலிருந்து நாங்கள் அறிமுகம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அன்றிலிருந்து ஹிஜ்ரத் ஆண்டு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஹிஜ்ரத் ஆண்டு கணிப்பு இஸ்லாமிய சமுதாயத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் எண்ணிக்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் எண்ணிக்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அது ஓர்டர் படுத்தப்படாத, அது வரிசைப்படுத்தப்படாத, இன்றைக்கு எமது சமூகத்திலே எம்மிடத்திலே பரிபாஷையில் இருக்கின்ற புழக்கத்தில் இருக்கின்ற முஹர்ரம் சஃபர் என்று நாங்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய மாதங்களை, அது மாதிரியான நடைமுறை இருக்கவில்லை. அதனையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோடு மசூரா செய்து எந்த மாதத்தை முதலாவது கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்து முக்கியமான மூத்த சஹாபாக்களுடைய அறிவுரையின் அடிப்படையில் முதலாவது மாதமாக முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் என்று இன்றைக்கு நாம் எங்களுடைய புழக்கத்தில் வைத்து நாம் பேசுகின்ற எண்ணிக்கையில் நாங்கள் புழக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதங்களை வரிசை கிரமமாக அவர்கள் பழக்கத்தில் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அன்று முதல் முஹர்ரம், சஃபர் என்ற அந்த நடைமுறை 12 மாதங்கள் வரிசைக்கிரமாக எமது சமுதாயத்திலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வரலாற்றை எமது இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் கிறிஸ்துவ ஆண்டுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். ஜனவரி, பிப்ரவரி என்ற அந்த மாதத்திற்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். வளர்ந்து வருகின்ற இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே எமது இஸ்லாமிய நடைமுறை ஆண்டு கணக்கு தெரியாதவர்கள், இதனுடைய ஆரம்ப வளர்ச்சி, ஆரம்ப உருவாக்கம் தெரியாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதனை எமது சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு வழிகாட்ட வந்த இறுதி நபியாக இந்த உலகத்தில் வந்து மக்கா என்ற ஊரிலே தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்ற போது அந்த மக்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஹி அவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்த சமூகம் மடைமை மிக்க ஒரு சமுதாயம் என்று வரலாறு இன்று பேசுகிறது. ஏன்? அவர்களிடத்திலே படித்தவர்கள் இல்லையா? அவர்களிடத்திலே இலக்கியவாதிகள் இல்லையா? கவிஞர்கள் இல்லையா? இருந்தாலும் அந்த சமுதாயத்தை வரலாறு இன்று மறுமை வரையும் அந்த சமுதாயத்தை வரலாறு ஜாகிலிய சமுதாயம் என்று சொல்கிறது. காரணம், அவர்களிடத்திலே அறிவு இருந்தது, பண்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, கலாச்சார விழுமியங்கள் இல்லை, மனித பண்பாடுகள் இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த காரணத்தினால் தான் இன்று வரைக்கும் அவர்களை ஜாகிலிய சமுதாயம் என்று வரலாறு குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் தான் பிறப்பதற்கு முன்னால் தன்னுடைய தந்தையை இழந்து, சில வருடங்களில் தன்னுடைய தாயை இழந்து அல்லாஹ்வுடைய தூதர் அனாதையாக வாழ்ந்தாலும் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த இளைஞர்களுக்கு முன்மாதிரியான நல்ல சிறுவனாக, அந்த சமுதாயத்துக்கு மத்தியில இடம் பிடிக்கக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் வளர்கிறார்கள். காவிர்கள் சொல்லுவார்கள், அவர்களை பார்த்த நேரத்தில் மஹாதா பிவஜ்ஹின் கத்தாப், ஒரு பொய்யினுடைய முகம் போன்று எமக்கு தெரியவில்லை. மஹாதா பிஸௌத்தின் கத்தாப், ஒரு பொய்யினுடைய பேச்சு போன்று தெரியவில்லை. அமீன் என்று சொன்னார்கள்.
அஸ்ஸாதிக் என்று சொன்னார்கள். அவர்களை, அல்லாஹ்வுடைய தூதரை, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு உண்மையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அன்றைய கால வாலிபர்கள் மதுவிலும் மாதுவிலும் அனாச்சாரத்திலும் ஒழுக்கமற்ற வாழ்விலும் வாழ்ந்து கொண்டிருந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரி மிக்கவராக அந்த சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த சமுதாயத்தில் அநியாயம் இழைப்பதைக் கண்டு தன்னுடைய மனதில் நொந்து கொண்டு அந்த சமுதாயத்தின் விடியலுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்து தனிமையிலே இராப்புகையிலே அவர்கள் வணக்கத்தில் ஈடுபட்ட நேரத்தில் தான் அல்லாஹ் அவன் புறத்திலே இருந்து அவனுடைய தெய்வீக வழிகாட்டல் வகையை கொடுத்தான். அந்த வகையை பெற்றவுடன் பயந்தார்கள். தன்னுடைய மனைவி ஆறுதல் சொன்னார்கள். அவருடைய உறவுக்காரரிடத்திலே அழைத்து சென்று இப்படியான ஒரு வகை கிடைத்திருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் வரக்கா என்று சொல்வோம். அவர் கிறிஸ்தவ சமயத்தை படித்திருந்தவர். அவரிடத்தில் சொன்ன போது அவர் சொன்னார், இவருக்கு எதிர்காலத்தில் நபியாக வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இவரை இந்த ஊர் மக்கள் இவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நான் இருந்தால் இவரை பாதுகாப்பேன், இவருக்கு உதவிக்கரம் வெட்டுவேன் என்று அவர் சொன்ன வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, 40 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர்களுக்கு முதலாவது வஹி இறக்கப்படுகிறது. அன்று முதல் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபித்துவ அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகம் செய்கிறார்கள். நான் உண்மையை சொல்கிறேன், இன்னி நதீர், நான் உங்களுக்கு எச்சரிக்கை வைக்கிறேன். எச்சரிக்கையை விட நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மறுமையிலே நரக வேதனை இருக்கிறது, கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் தான் ஒரு காலகட்டத்திலே நம்பிக்கையாளர் என்று சொன்ன மக்கள், உண்மையாளர் என்று சொன்ன மக்கள் எப்போது இவர் மறுமையை அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அன்று முதல் அவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பது. எப்படிப்பட்ட கொடுமை? வார்த்தைகளால் சொல்ல முடியாத கொடுமை. பைத்தியம் என்று சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். இப்படியான வார்த்தையின் மூலம் அவர்களை உணர்வு ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருக்கிற நேரத்தில் ஒட்டகத்தினுடைய அழகிய குழல்களை எடுத்து அவர்களுடைய கழுத்திலே போடுவார்கள். மீண்டும் சுஜூதிலே இருந்து எழும்ப முடியாத அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்துவ வாழ்க்கையை ஆரம்பத்தில் சந்தித்த போதும் இன்று நாம் இருக்கக்கூடிய பல்லாயிரம் மக்கள் இந்த இஸ்லாத்தில் நுழைந்திருக்கவில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் இருந்தார்கள். யார் யார் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று மக்காவிலே குறைசி குஃபார்கள் எண்ணி அவர்களை எள்ளி நிறையாடுகின்ற அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையில் சொற்பமானவர்கள் மக்காவிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற மாத்திரத்தில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எப்படிப்பட்ட கொடுமை வரலாற்றில் நாங்கள் படித்திருக்கிறோம், பல பயான்களிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உயிருக்கு உலை வைக்கக்கூடிய நேரம், உயிர் பிரியக்கூடிய நேரம், தந்தைக்கு முன்னால் பிள்ளை, பிள்ளைக்கு முன்னால் தாய், கணவனுக்கு முன்னால் மனைவி உயிரை துறக்கின்ற நேரம் வந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. இரண்டு ஒட்டகங்களில் இருவேறு திசைகளில் கட்டப்பட்ட யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவேறு திசைகளில் அவர்கள் செலுத்தப்பட்ட நேரத்தில் தன்னுடைய உயிரை பிரிவதை முன்னால் காண்கிறார்கள். தன்னுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஈச்ச மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு ஆடைகள் நீக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று அவருடைய குடும்பமே சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah, யாசிருடைய குடும்பமே உங்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற சுபசோபன வார்த்தையை சொன்ன செய்தி நாங்கள் பார்க்கிறோம். கொடுமைப்படுத்தியவர்கள், இவர்களை இழிவுபடுத்தியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே பத்ர் யுத்த காலத்தின் வெற்றியின் போது அபூஜஹல் கொலை செய்யப்பட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் அலி அவர்களை அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய தாயை கொலை செய்தவரை அல்லாஹ் கொலை செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியவர்கள் மக்காவிலே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹும்ம அலைக பி ஃபுலானி வ ஃபுலான், உத்பா, ஷைபா, அபூஜஹல் 7 பேர்களை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை புரிந்தார்கள். அவர்களுடைய கொடுமையை தாங்க முடியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
சுடு மணலிலே கிடத்தி வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார்கள். பாறாங்கற்கள் தூக்கி வைக்கப்பட்டது. சிறுவர்களுடைய கையிலே கயிறு கட்டப்பட்டு அடுத்த நுனி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தில் கட்டப்பட்டு மக்காவில் இன்று இருப்பது போன்ற நிலை இல்லை. கரடு முரடான ஒரு பிரதேசத்திலே ஒரு பாலைவன நிலத்திலே இழுத்துச் செல்லப்பட்ட போதெல்லாம் தன்னுடைய இரட்சகன் ஒருவன் என்று குரல் கொடுத்த வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படித்திருக்கிறோம். அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக, என்னுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னதற்காக தன்னுடைய எஜமானால் அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட அநியாயம்? எஜமானனுக்கு தான் ஒரு இரும்பு தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். தான் செய்த இரும்பால் நெருப்பு மூட்டப்பட்டு நெருப்புக்கும் கம்பிக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்த நேரத்தில் தன்னுடைய அந்த கம்பியால், நெருப்பில் காய்ச்சிய கம்பியால் தன்னுடைய உடம்பு பூராக இழுக்கப்பட்டார்கள். அந்த ஊனம் வடிந்து மீண்டும் அவருடைய நெருப்பை அணைக்கும். மீண்டும் அவர்கள் நெருப்பினால் சூடு போடப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் கடந்து, ரசூலுல்லாஹ்வுடைய காலம் கடந்து, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே மதீனாவிலே வயது முதிர்ந்த ஒரு நபித்தோழராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்பாவே, ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்றிலே நீங்கள் செய்த தியாகத்தின் ஒரு பகுதி இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன போது தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை உயர்த்தி காட்டினார்கள். அவர்களுடைய மேனியிலே சூடுபடாத, நெருப்புப்படாத இடமே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தியாகத்தால் தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக கொடுமைப்படுத்தப்பட்ட வேளையிலும் அந்த இஸ்லாமிய தூதை விட்டுக் கொடுக்காமல் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, மறுமைக்காக வேண்டி பயணிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தோழர்கள் இந்த மார்க்கத்திலே உறுதி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரகசியமாக அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள், பரகசியமாக அழைப்பு விடுத்து பார்த்தார்கள், விருந்துக்கு அழைத்து உணவுகளை அழைத்து பார்த்தார்கள். யாரும் அதற்கு அவர்களுடைய அழைப்புக்கு விடை கொடுக்காதவர்களாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காலம் செல்ல செல்ல எதிர்ப்புகள் கூடியது. சஹாபாக்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி அநியாயத்துக்கு விளைவிக்கப்பட்ட போது இவர்களுடைய விடுதலைக்காக வேண்டி ஹபசா என்ற ஊருக்கு அனுப்பினார்கள். ஏன்? அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த நஜ்ஜாசி மன்னன் எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர், ஒரு நல்லவர், அன்பு காட்டக்கூடியவர் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஹபசாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு சென்றாலும் குறைசி கூப்பார்கள் அங்கும் வந்து நின்றார்கள். இவர்களை உங்களுடைய ஊருக்குள் எடுக்க வேண்டாம், இவர்கள் இந்த பூமியிலே அனாச்சாரம் புரிபவர்கள், இந்த ஊரிலே பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களை ஏற்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மீண்டும் மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் ஒரு சூழலை தேடினார்கள். அதுதான் தாயிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். தாயிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள். சகீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோத்திரம் நல்லதை உள்வாங்கக்கூடியவர்கள், நல்லதை விரும்பக்கூடியவர்கள், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் என்று ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்ட போது தாயிஃபுக்கு போனார்கள். எல்லோரையும் அழைத்து செல்லவில்லை. அவரோடு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எதிர்பார்ப்பை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃப் என்ற அந்த நகருக்குள் நுழையவே விடவில்லை. அவர்களை அடித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் திரும்பி வந்தார்கள். காயப்படுத்தப்பட்ட நிலையிலே திரும்பி வந்த நேரத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊரை விட்டு வந்து ஒரு தோட்டத்திலே இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அவருடைய பாதரியை நான் பார்த்தேன். அவருடைய தலையில இருந்து இரத்தம் வடிந்து, தாடியை நினைத்து உடம்பு ஊராக அவர் நனைந்து, பாதரியை நினைக்கின்ற அளவுக்கு இரத்தம் ஓடுவதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, முஹம்மதே, உமக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் சொல்லுங்கள், இப்போது மலக்கு ஒருவர் வருவார், உங்களுக்கு நடந்த விடயத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். முஹம்மதே, உமக்கு என்ன நடந்தது? சொல்லுங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த தாயிஃப் நகரம் 2 மலைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த ஊரை நான் அழித்து விடுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்பண்பும் அவர்களிடத்தில் இருந்த உயிரை நல்ல பண்பும் அவர்களை அந்த முடிவுக்கு அவர்களை கொண்டு செல்லவில்லை. சொன்னார்கள், வல்லாஹி அர்ஜுல்லாஹ அன் யஹ்லுக மின் அஸ்லாபிஹிம் அன் யஅ்புதுல்லாஹ வ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த ஊரிலே வாழுகின்ற இந்த மக்கள், இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்கள் இந்த பூமியிலே பெற்றெடுக்கக்கூடிய இளம் சமுதாயம் இந்த பூமியிலே உருவாகி
அல்லாஹுவை மட்டும் வழிபட்டு அவனுக்கு இடையாக்காத ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே உருவாகும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, காலம் கடந்தது. இன்று தாயிபு பிரதேசம் ஏகத்துவத்தை உரத்து சொல்லுகின்ற ஒரு ஊராக, ஒரு கிராமமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சார வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்தார்கள். அதில் ஒன்றுதான் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். சமூக பகிஷ்காரம் என்றது கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது, பொருளாதார நடைமுறை கிடையாது, அடுத்தவர்களிடத்தில் உதவி தேட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் சார்ந்த சஹாபாக்களும் அபூ தாலிப் கணவாயிலே 3 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, வரலாற்றில் சொல்லப்படுகிறது, சிறை வைக்கப்பட்ட நேரத்திலே மக்காவிலே குழந்தைகளுடைய அழுகுரல்கள் மக்காவை அப்படியே லீங்காரம் செய்தது என்று வரலாற்றில் பேசப்படுகிறது. என்றால் 3 ஆண்டுகள் சமூக பகிஷ்காரம். அந்த 3 ஆண்டுகள் கடிவடைந்து விடுதலையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சார வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக 2 சம்பவங்கள் நடந்தன. இன்றைக்கு நாங்கள் வரலாற்றிலே பேசுகிறோம். ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு என்று சொல்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகார ரீதியாக வழக்கரமாக நின்று உதவிக்கர வேண்டியவர்கள் தான் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப். அவர் அந்த ஆண்டிலே மரணிக்கிறார். பொருளாதார ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரச்சார வாழ்வுக்கு முன்னின்று பொருளாதார உதவி வழங்கி வந்த தன்னுடைய மனைவி அதே ஆண்டிலே மரணிக்கிறார். வலக்கரமும் இடக்கரமும் உடைந்தது போல அல்லாஹ்வுடைய தூதருடைய மனநிலை அப்படியே மாறியது. அதுதான் இன்றைக்கு வரலாற்றில் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லப்படுகிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், இந்த பிரச்சார வாழ்க்கையிலே கொடுமைகள் இழைக்கப்பட்ட போது பிரச்சாரத்தை விட்டும் அவர்கள் பின்னிக்கவில்லை. பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அக்கபா என்ற மலையடிவாரத்தில் நின்று வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற, உலகத்தில் இருந்து வருகின்ற எல்லா ஹஜ்ஜுக்கு வருகின்ற எல்லா பிரமுகர்களையும் சந்தித்து பிரச்சாரத்தை சொன்னார்கள். மதீனா எதிரிலே இருந்து வரக்கூடிய சகோதரர்களை சந்தித்து பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு மதீனா சென்று அடுத்த வருடம் வருகிற போது சிலரை அவர்களோடு அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே தான் முதலாவது அக்கபா உடன்படிக்கை இடம்பெறுகிறது. அங்கே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள் இறுதியிலே, இந்த மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய நல்லவர்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள், மதீனாவிலே நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சென்றார்கள். மதீனாவுக்கு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அடுத்த வருடம் வருகிற போது அந்த எண்ணிக்கை கூடி சுமார் 72க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் படிப்படியாக ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுகிறது, நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எப்படி நாங்கள் பாதுகாப்போமோ அதே போன்று உங்களையும் பாதுகாப்போம் என்ற உத்தரவாதம் விடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இஸ்லாமிய தாவத்தை சுதந்திரமாக இந்த சமுதாயத்திற்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய நல்லதொரு பூமி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதில் அவர்கள் ஆசை வைத்திருந்தார்கள். அதற்கு ஒரு அத்திவாரமாகத்தான் இந்த அக்கபா என்ற உடன்படிக்கை அமைந்திருந்தது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, 13 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ்வுடைய தூதரிட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில சஹாபாக்களை, சில குடும்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களை, ஒரு ஊரை விட்டு செல்வது என்பதும், ஒரு நாட்டை விட்டு, ஒரு தேசத்தை விட்டு ஒரு சமுதாயம் செல்வது என்பதும் ஜீரணிக்க முடியாது. 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் அந்த யுத்த நேரத்திலே வடமாகாணத்திலே இருந்து யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னாரிலே இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிழக்கிலே இருந்தும் அவர்கள் அகதிகளாக வேறொரு பிரதேசத்துக்கு சென்ற போது அவர்களுடைய மனநிலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் வைத்திருந்த பொருளாதாரம், அவர்கள் வைத்திருந்த அந்த வேளாண்மை, அவர்களுடைய கையில இருந்த செல்வம், அவர்களுடைய அத்தனை சுகங்களையும் உதறி தள்ளிவிட்டு வேறொரு பிரதேசத்துக்கு சென்றார்கள். பல்லாண்டு காலம் வாழ்ந்துவிட்டு மீண்டும் நீங்கள் உங்களுடைய ஊருக்கு செல்லலாம் என்று சொல்லப்பட்ட போது அவர்களுடைய மனநிலையில் இருந்த அந்த ஆர்வம் ஒன்றையும் பார்க்கவில்லை. இன்று இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய பூமியிலே சந்தோஷமாக குடியேறி இருக்கிறார்கள். இதுதான் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய ஆசை. தன்னுடைய ஊரை விட்டு
தன்னுடைய பிரதேசத்தை விட்டு, தான் வளர்ந்த பூமியை விட்டு இடம்பெயர்வது என்பது யாராலும் ஜீரணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் பிறந்த அந்த இடத்தை மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஆனது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் செல்லவில்லை, சில சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். குடும்பம் செல்கிறது. அபூ சலமா, உம்மு சலமா நீண்ட வரலாறுகள். பிரிக்கப்படுகிறார். அபூ சலமா மதீனாவுக்கு போறார். உம்மு சலமா தடுத்து நிறுத்தப்படுகிறார். அவருடைய குடும்பத்தின் மூலமாக பிள்ளை பறிக்கப்படுகிறது. ஒரு நாள், 2 நாள், ஒரு கிழமை, ஒரு வருடம் பிள்ளையை பறிகொடுத்த அந்த இடத்திலே இருந்த அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறார். சிலர் அவர்களிடத்திலே வந்து சில உபதேசங்களை பண்ணி அந்த பிள்ளை கொடுக்கப்படுகிறது. மீண்டும் செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று அபூ சலமா அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவிலே வாழ வேண்டும், அந்த தியாகத்தோடு மதீனாவுக்கு செல்கிறார். அங்கே சென்று பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டு அவர்கள் குற்றுயிராக காயப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வருடம் மனைவி செல்கிறார். அங்கே போய் பார்க்கிறார். அவர் குற்றுயிராக காயமுற்று கிடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு துஆவை சொன்னார். அந்த துஆவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக அபூ சலமா மரணிக்கிறார். அவர் மனைவியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அகிலத்தாரின் அருட்கொடை என்று பேசப்படுகிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவியாக வாழ்கிறார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தர். நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட போது மக்காவுடைய எல்லையிலே நின்று சொல்லுகிறார், குறைஷிகளே, என்னோடு நீங்கள் போரிட வேண்டாம், நீங்கள் விரும்பியதை நான் இந்த மக்காவிலே விட்டு விட்டு செல்கிறேன். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய ஒட்டகைகள், என்னுடைய ஆட்டு மந்தைகள் எத்தனையையும் நான் விட்டு விட்டு செல்கிறேன். என்னை மாத்திரம் மதீனாவுக்கு நீங்கள் செல்வதற்கு அனுமதியுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுஹைபே, நீங்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், வமினன் நாஸ் மை யஸ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்ராத்தில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தங்களையே அர்ப்பணம் செய்த சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இருக்க முடியுமோ என்று வரலாற்று ஆசிரியர் அந்த குர்ஆனிய வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி வரலாற்றிலே இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு என்பது இது இன்று நேற்று திட்டமிடப்பட்ட ஒன்றல்ல. என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த பூமி உலகிலே மிளிர ஆரம்பித்ததோ அன்று முதல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அந்த அனுமதியின் அடிப்படையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இணைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் செல்கிறார்கள். அங்கு சென்றதும் நேரடியாக அவர்கள் செல்லவில்லை. 3 நாட்கள் சவுர் குகையிலே இருந்து காபிர்களுடைய நிலைமைகளை அவதானித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. மதீனா சாசனம் உருவாக்கப்பட்டது. மதீனாவிலே பல்லின மக்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம். அவர்களையும் மதீனா சாசனத்தின் மூலம் ஒரு சுமூகமான ஒரு பல்லின சமுதாயம் வாழுகின்ற ஒரு பூமியாக மதீனாவை பிரகடனப்படுத்தினார்கள். தியாகமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எதற்கும் அல்லாஹ் என்று விரும்புகின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுகிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்கள், நீங்கள் வரலாற்றிலே பாருங்கள், அவர்களுடைய கூட்டு உணர்வு, சகோதரத்துவ உணர்வு, மக்காவிலே இருந்து வந்தவர்களை மதீனாவில் உள்ளவர்கள் எப்படி அரவணைத்தார்கள், எப்படியான அவர்களுடைய இரக்கம். மக்காவில் உள்ளவர்களை அழைத்து வந்த போதும் வீட்டில் 2 வீடு உள்ளவர்கள் ஒரு வீட்டை பகிர்ந்தளித்தார். பொருளாதாரத்தில் பாதி, இழிந்த உணவிலே பாதி. 2 மனைவிகள் இருந்தவர்கள் ஒரு மனைவி தலாக் சொல்லிவிட்டு இன்னொரு மனைவி திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட சகோதரத்துவம்! இப்படியான ஒரு சகோதரத்துவ நிலைக்கு கொண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை வரலாற்றில் சொல்கிறார்கள். இது ஒரு தனித்துவமான சமுதாயம். இந்த சமுதாயத்தை வரலாற்றில் முன்னர் காணவும் இல்லை. இனியும் வரலாறு இது மாதிரியான முன்மாதிரியான சமுதாயத்தை காணாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு முன்மாதிரியான சமுதாயம் மதீனாவிலே உருவாக்கப்படுகிறது. வல்லவன் ரஹ்மான் இப்படியான தியாகத்துக்கு மத்தியிலே வளர்த்தெடுக்கப்பட்ட இஸ்லாத்தின் சொந்தக்காரர்களாக இன்றைக்கு உலகத்திலே நம்மை சுதந்திரவான்களாக வாழ வைத்திருக்கிறானே, அவனுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ் ஒருவனை வணங்குவோம், அவனுக்கு கட்டுப்படுவோம். இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்த விடயங்களில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் இடம்பெற்ற அந்த பின்னணியும், ஹிஜ்ரத் ஏன் இடம்பெற்றது என்பதற்கான சான்றுகளும், ஹிஜ்ரத்தின் மூலம் அந்த மக்கள் செய்த தியாகங்களையும், ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பையும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த சமுதாயம் தங்களுடைய நாட்டை துறந்து எப்படி இதற்காக வேண்டி ஈடுபட்டார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை ஒரு இடத்திலே இருந்து, ஒரு ஊரிலே இருந்து, ஒரு மோசமான ஒரு பிரதேசத்திலே இருந்து நல்ல பிரதேசத்தின் பால், ஒரு குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஊரின் பால் இடம்பெயர்ந்து செல்கின்ற ஒரு தியாக பயணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இஸ்லாம் எங்களுக்கு பல படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று, ஹிஜ்ரத் தருகின்ற படிப்பினைகளில் முதலாவது என்னவென்றால், இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிற போது நிச்சயமாக எதிர்க்கப்படும். அன்புள்ள சகோதரர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் நபிமார்கள் முன்னெடுத்த அந்த பிரச்சார வாழ்க்கை செங்கம்பல வரவேற்பால் அவர்களை வரவேற்கப்படவில்லை. கரடுமுரடான பாதை, அவர்கள் சந்தித்த ஒவ்வொன்றும் மிகப்பெரிய சோகத்தையும், மிகப்பெரிய அநியாயத்தையும், மிகப்பெரிய மோசமான விடயத்தையும் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அன்புள்ள சகோதரர்களே, தாவா பாதை என்பது அப்படித்தான். செங்கம்பலம் விரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல, கரடுமுரடான பாதை. அதை தாண்டித்தான் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற நபிமார்களுடைய வரலாற்றிலே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாதையிலே பயணித்தவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள். இந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய நேரத்திலே பல பிரச்சனைகள் வருகின்ற போது அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு ஹிஜ்ரத் சொல்லித் தருகின்ற பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்திலே சாதிக் அமீன் என்று போற்றப்பட்டார்கள். எப்போது பிரச்சாரம் செய்தார்களோ அன்று கவிஞர், பைத்தியம், இவர் சூனியக்காரர் என்று அவர்கள் இம்சிக்கப்பட்டார்கள். எனவே தாவா செய்கிற போது, உண்மையான தாவாவை முன்னெடுக்கிற போது நிச்சயமாக எதிர்ப்புகள் வந்தே தீரும். கலிமாவை பகிரங்கப்படுத்த போதும் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் முரண்பட்டுக் கொண்டார்கள். எனவே தாவா என்பது பிரச்சாரம் செய்யப்படுகிற போது நிச்சயமாக எதிர்க்கப்படும். எதிர்க்கப்படாவிட்டால் எங்களுடைய பிரச்சார முறையில ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது, தவறு இருக்கிறது என்பதான் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஹிஜ்ரத் தருகின்ற முதலாவது படிப்பினை, பிரச்சாரம் செய்யப்படுகிற போது அது நிச்சயமாக எதிர்க்கப்படும். இரண்டாவதாக அதே போன்று அதை நினைத்து சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தெடுத்த சஹாபாக்கள் பிரச்சாரத்தை அவர்களுடைய குடும்பங்களுக்கு சொன்னார்கள். உதாரணமாக ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு முன்னால் பிரச்சாரம் செய்தார். தாய் சொன்னால் எப்படி என்றால், நீ ஏற்றிருக்கக்கூடிய இந்த கலிமாவை விட்டு விடாவிட்டால் நான் உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய உயிரை நான் மாற்றிக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்கிறார்கள், என்னுடைய அருமை தாயே, 100 உயிர்கள் உங்களுக்கு இருந்து அது ஒவ்வொன்றாக உயிர் பிரிந்தாலும் இந்த கலிமாவினுடைய உள்ளத்திலிருந்து நீங்காது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, குடும்பத்திலே இந்த எதிர்ப்பு வரும், சமூகத்திலே இந்த எதிர்ப்பு வரும், நண்பர் மட்டத்திலே இருந்து எதிர்ப்பு வரும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, எந்த காரியத்தை செய்கின்ற போதும் திட்டமிடல் என்ற ஒன்று இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு மாற்று மத சமூகத்தால் முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய விமர்சனம் என்னவென்றால், இஸ்லாம் என்பது திட்டமிடப்படாத மார்க்கம் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் உங்கள் காரியத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள். ஹிஜ்ரத் வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாட்டை பாருங்கள். எப்படி பொறுப்பு சாட்டினார்கள்? அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த நம்பிக்கை, அபூபக்கர் அவர்களை இணைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வீட்டிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுக்கையில் அவர்கள் அந்த இடத்திலே அவர்களை வைத்தார்கள். உணவுக்கான வேண்டிய ஏற்பாடு, அதே போன்று பிரயாணத்திற்கான ஏற்பாடு, பாதை காட்டுவதற்காக வேண்டிய ஒரு மாற்று மத சகோதரன் நினைத்தார்கள். பகலையிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒருவரை நியமித்தார்கள். எனவே இஸ்லாம் என்பது திட்டமிடப்பட்ட மார்க்கம் என்பதை இதன் மூலமாக ஹிஜ்ரத் எங்களுக்கு தருகின்ற படிப்பினையாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மூன்றாவதாக, வேகத்தை விட விவேகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுரிமை வழங்கினார்கள்.
வேகம் என்றால் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமானார். விவேகம் என்றால் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வீரம் இல்லாவிட்டாலும் விவேகம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திலே வேகத்தை அவர்கள் விரும்பவில்லை, வீரத்தை விரும்பவில்லை, விவேகத்தை தான் விரும்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய உற்ற நண்பராக அங்கே அவர்கள் இணைத்துக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முதலாவது இந்த ஹிஜ்ரத் தருகின்ற இன்னொரு படிப்பினை தான் இறை நம்பிக்கை வேண்டும். எந்த காரியத்தையும் செய்கிற போதும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் தான் இதற்கு பின்னணியாக இருக்கிறான். நபிமார்களுடைய வரலாற்றை நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே கடலில் மாட்டிக்கொண்ட போதும் கல்லா இன்னமா யரப்பி ஃபஇன்னஹு ஸயஹதீன் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தௌர் குகையில இருந்த போதும் அவர்கள் சொன்னார் லா தஹஸன் இன்னல்லாஹ மானா என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறை நம்பிக்கை கட்டாயம் தேவை என்பதை இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று இன்னொரு படிப்பினை என்னவென்றால், யார் எதற்கு தகுதியானவர்கள் என்பதை இனங்காண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திலே தன்னுடைய உற்ற நண்பராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தயார் செய்தார்கள். உணவு கொடுப்பதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை கொடுத்தார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உரைக்கித் அவர்களை பாதை வழிகாட்டியாக, இப்படியான உரியவர்களுக்கு யார் ஒரு பொறுப்புக்கு தகுதி என்பதை இனம் கண்டு அவர்களிடத்தில் கொடுக்க, கேட்பவர்களுக்கு கொடுக்க கூடாது. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பதவியை கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபாதர் லா தஸ்அலி இமாரத ஃபஇன்னக ضعيفுன் என்று சொன்னார்கள். நீ பதவியினமா, நீ கேட்காதே என்று சொன்னார்கள். எனவே பொறுப்பு என்பதை ஒரு குறிப்பிட்ட அல்லது தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஹிஜ்ரத் நிகழ்வு எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று உண்மையான நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய ஒரு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இஸ்லாத்தை பிற்பட்ட காலத்திலே ஏற்றாலும் உறவுக்காரர், அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும், அவரை தன்னுடைய பிரயாண நண்பனாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் முற்படுத்தினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த மக்கள் தேடி அலைந்தார்கள். எங்கே ரசூலுல்லாஹ், எங்கே அபூபக்கர் தேடி அலைந்தார்கள். தேடி அலைந்த நேரத்திலும் அவர்கள் தியாகத்தோடு அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். உள்ளத்திலே தியாகம் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகையிலே இருக்கிற போது எதிரிகள் தேடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையை அப்படியே தரித்து விட்டார். அவர்கள் இன்னும் சொற்ப தூரம் வந்து அவர்கள் தேடி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களையும் கண்டிருப்பார்கள். அவர்கள் தியாகம் என்பது இந்த ஹிஜ்ரத் தருகின்ற பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிற போது ஒரு கட்டத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு வலப்புறத்தில் ஓடி வருவார், இன்னொரு புறம் இடப்புறத்தில், இன்னொரு புறம் முன்னால், இன்னொரு புறம் பின்னால். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அபூபக்கர் என்ன நடந்தது? வளமைக்கு மாற்றமாக உங்களுடைய நடை வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு தீங்கு விளைவித்தால் பரவாயில்லை, நீங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட தியாகம்! தன்னுடைய உயிர் பிரிவதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள். எனவேதான் அல் குர்ஆன் இப்படியான நல்ல தியாகமிக்க அந்த வரலாற்றை அல் குர்ஆனும் சொல்லுகிறது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அவர்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை, உணவு இல்லை, உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை. இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகம், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தந்த படிப்பினை, அவர்கள் செய்த தியாகம், அந்த தியாகத்தின் மூலம்தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற போதே நடமாடுகின்ற சுவனவாதிகளாக, இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதே சுவர்க்கத்து மனிதர்கள் என்ற பெயர் பட்டியல் பொறிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியான மார்க்கத்தின் சொந்தக்காரர்களாக நாங்களும் இருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியும் அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த சஹாபாக்களுடைய தியாகத்தையும் படித்து எங்கள் வாழ்விலும் முன்மாதிரியான நல்ல மக்களாக வாழ்ந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் மறுமை வாழ்விலே நல்லவர்களாக சுபனவாதிகளாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.